இந்தியாவின் துணை ஜனாதிபதியுடன் முக்கிய சந்திப்பு நடத்திய தமிழ் அரசியல் தரப்பினர். சிறந்த ராஜபக்ச என்ற மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க பெயரில் பல கோடி மோசடி அம்பலம். அமரபுர மகாநிகாயாவின் மகாநாயக தேரரை சந்தித்து ஆசி பெற்ற ஜனாதிபதி. பலமான நாடு, அழகான வாழ்க்கை அரசாங்கத்துக்கு மட்டுமே. பாராளுமன்றத்தில் குமார ஜெயக்கொடிக்கு பின்வரிசை ஆசனம். விரைவில் அமைச்சரவை மாற்றம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பில் டெல்லியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அனுர சமிக்ஞை இந்திய துணை ஜனாதிபதி. 12 கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய துணை ஜனாதிபதியிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகஜர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முற்பகல் வெள்ளவத்தை அமரபுர மகாநிகாயாவின் சங்க தலைமையகத்துக்கு சென்று இலங்கை அமரபுர நிகாயாவின் மகாநாயக்க தேரர் உயங்கொட மைத்திரிமூர்த்தி மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இங்கு மகாநாயக்க தேரர் தலைமையிலான மகாசங்கத்தினர் பிரித் பிரயாணம் செய்து அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளும் வெற்றியடையவும் பலமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதிக்கு சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து ஆசீர்வாதம் வழங்கினர். அமரபுர மகாசங்க சபையின் பதில் தலைவர் மகளி நாகித நாயக்க தேரர், பம்பலப்பிட்டிய ஸ்ரீவலி தேரர், பிரதிப்பணிப்பாளர் அகங்கம மைத்திரிமூர்த்தி நாயக்க தேரர், உதவி பதிவாளர் கொரகள்ள சோது தேரர், நிகஸ்கம கல்யாணசுரி தேரர், மகவென்னா மங்கள தேரர், அபிசாவெல தம்மானந்த தேரர் உள்ளிட்ட அமரபுர மகாநிகாயாவின் நாயக தேரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு பாராளுமன்றத்தில் ஆளுந்தரப்பின் பின்வரிசை ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் தனது அமைச்சு பதவியில் இருந்து விலகியமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கான ஆசன ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள மோசடிகளை ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடமளிக்கும் வகையில் குமார ஜெயக்கொடி கடந்த வெள்ளிக்கிழமை எரிசக்தி அமைச்சு பதவியிலிருந்து விலகுவதாக ஜனாதிபதிக்கு கடித மூலம் அறிவித்தார். குமார ஜெயக்கொடி தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாகவே பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளசக்தி அமைச்சருடன் சேர்ந்து அந்த அமைச்சின் செயலாளரும் கடந்த வெள்ளிக்கிழமை பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் புதுடில்லியின் நிலைப்பாட்டில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. மாகாண சபைகளுக்கான தேர்தல் தாமதப்படுத்தும் நிலையில் தேர்தலை விரைந்து நடாத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமாருடனான சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. அச்சமயத்தில் தேர்தலை விரைந்து நடாத்துவதற்கான சாதகமான சமிக்ஞை அவர் வெளிப்படுத்தினார் என இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களிடத்தில் தெரிவித்தார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தந்திருக்கும் இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுக்கும் வடக்கு கிழக்கை பிரதித்துவம் செய்யும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா விடுதியில் இடம்பெற்றது. தமிழ் தலைவர்களின் அனைத்து கருத்துக்களையும் மிகவும் உன்னிப்புடன் இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதோடு அவை தொடர்பில் குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டதாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்பிக்கை அளித்ததாகவும் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆட்பதிவு திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த திணைக்களத்தின் தேசிய அடையாள அட்டை விநியோகத்துக்கான ஒரு நாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக இதன்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் மீண்டும் மேற்படி ஆரம்பிக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை சரி செய்யப்பட்டு நாளை முதல் வழமை போன்று சேவைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேர்தல் பிரச்சார துணைப்பொருள் ஆளும் கட்சிக்கு மட்டுமே பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். மக்களுக்கு வளமான நாடு, அழகான வாழ்க்கை கிடைக்கப்பெறவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் அமைச்சர்களது நிலையை பார்த்தால் இதனை புரிந்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். அமைச்சர் லால்காந்த செல்வந்தர் எனவும் அவரது வீட்டுக்கூரையில் சூரிய கிழங்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் வீட்டின் வரவேற்பறையில் சென்ட்ரல் ஏசி பொருத்தப்பட்ட ஒரு ஆடம்பர வீடு என அவர் குறிப்பிட்டார். இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வந்தர்களாகவே திகழ்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் தற்போது வாகனத்தில் பயணங்களை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். அமைச்சர்கள் BMW, பென்ஸ் போன்ற ஆடம்பர வாகனங்களை பயன்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கேலிச்சித்திரங்களில் நாங்கள் பார்க்கும் கேலிச்சித்திர பாத்திரங்கள் போன்று தற்போது அமைச்சர்களின் வயிறுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். நாடு அனுரவுக்கு இந்த துணிப்போலை மையப்படுத்தி மக்கள் அனுரவிடம் இந்த நாட்டை வழங்கினார்கள் எனவும் தற்போது அனுரவிடம் உள்ளவர்கள் இந்த நாட்டை அனுபவிப்பதாக அவர் தெரிவித்தார். எனினும் இந்த நாடு வறுமை நிலையில் காணப்படுவதாக காவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார்.
அரசாங்கத்தின் தற்போதைய அமைச்சரவையில் இருக்கும் ஒருவரிடமே பலசக்தி அமைச்சின் பொறுப்பை ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக வட்டாரங்கள் தெரிய வந்துள்ளது. பலசக்தி அமைச்சு பதவிக்கு புதிய ஒருவரை நியமிக்காமல் அமைச்சரவையில் உள்ள ஒருவருக்கு அந்த பொறுப்பை வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது. பலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி கடந்த வெள்ளிக்கிழமை பதவி விலகியதை அடுத்து அது வெற்றிடமாக உள்ளது. ஆனால் பதவி விலகிய செயலாளரின் வெற்றிடத்துக்கு ஜே புன்ஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளராக பணியாற்றியவர். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள மோசடிகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடமளிக்கும் வகையில் பதவி விலகுவதாக அமைச்சர் குமார் ஜெயக்கொடி ஜனாதிபதிக்கு அனுப்பிய பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பலசக்தி அமைச்சின் ராஜினாமாவை தொடர்ந்து அரசியலமைப்புக்கு இணங்க இந்த அமைச்சின் பணிகளை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதியினால் விரைவில் புதிய சக்தி அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இந்தியாவின் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பிரமுகர்கள் சந்தித்து கலந்துரையாடினர். குறித்த சந்திப்பானது நேற்று தினம் மாலை கொழும்பில் இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், செயலாளர் சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் கலந்துரையாடல் தொடர்பில் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகைய உயர்மட்ட ராஜேந்திர வருகைகளின் போது வடக்கு கிழக்கு கடத்துள்ளாளர்கள் எதிர்வரும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்களின் முதன்மையான எதிர்பார்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவருக்கு கொழும்பில் தற்காலிகமாக தங்குவதற்கு வழங்கிய வீட்டை அவர் பலாத்காரமாக கைப்பற்றி மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெண்ணின் பேரில் பதிவு செய்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீலால் பிரியந்த தனக்கு ரகசியமாக கிடைத்த ஆவணங்களை மேற்கோள் காட்டி இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். அந்த செவ்வியில் அவர் தெரிவித்த பல முக்கிய கருத்துக்கள் 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவருக்கு கொழும்பில் வசிப்பதற்கு வீடொன்று இல்லாதால் பிரதமராக இருந்த ரணிலிடம் இது தொடர்பில் தெரிவித்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசு பங்களாக்கள் இல்லாததால் ரணிலுக்கு நெருக்கமான கோடீஸ்வர வர்த்தகரான பிரபாத் ரவீந்திர நாணயக்காரவிடம் தொடர்பில் தெரிவித்து உங்களிடம் ஒரு வீடு இருந்தால் மஹிந்தவுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு தருமாறு கேட்டுள்ளார். பிரபாத் ரவீந்திர நாணயக்கார சீனாவின் சிஎம்சி நிறுவனத்தின் இலங்கையின் பிரதிநிதியாவார். அப்போது தனக்கு சொந்தமான கொழும்பு 5 உள்ள வீட்டை வழங்கியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச தனது மனைவி சிறந்து ராஜபக்சவுடன் நீண்ட காலமாக இருந்துள்ளார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் அவர் குறித்த வீட்டை கையளிக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் பல காரணங்களை சுட்டிக்காட்டி தட்டிக்கழித்து வந்தார். பின்னர் 2010ஆம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது குறித்த வீட்டு சொந்தக்காரர் தனது அரசியல் பலத்தில் அதிகாரம் செய்துள்ளார். அப்போது அந்த வீட்டை அவர் ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி விடுவாரோ என்ற பயத்தில் 8 இராணுவ வீரர்களை 24 மணி நேர பாதுகாப்பு போட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச. இந்த பாதுகாப்பு அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் வரை வழங்கப்பட்டது. 2013 ஏப்ரல் 5ஆம் தேதி தனது அதிகாரத்தில் தனது மனைவியான சிறந்த ராஜபக்சவின் பெயருக்கு எழுதினார். ஆனால் பதிவு செய்த ஆவணங்களில் மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் தான் பதிவாகியுள்ளது. மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்பது சிறந்தி ராஜபக்சவின் உண்மையான பெயராகவும் சிறந்தி உண்மையான பெயர் அறியாதவர்கள் இருப்பதால் இது தொடர்பில் பலருக்கு தெரிவதில்லை. 2 மாடிகளை கொண்ட இந்த வீடு கொழும்பு 5 ரொண்டன் மாவட்டத்தில் 260 12 என்ற விலாசத்தில் அமைந்துள்ளது. குறித்த வீட்டின் முகவரியிலேயே ஜோசித ராஜபக்சவுக்கு சொந்தமான ஹார்டன் ஸ்போர்ட் என்ற நிறுவனமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான நிரந்தரமான தீர்வு மற்றும் மலையக மக்களின் வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்ட 12 கோரிக்கைகள் முன்வைத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனிடத்தில் மகஜர் ஒன்றை கையளித்தார். நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை கையளித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று, கலாச்சார மற்றும் நாகரிக தொடர்புகள் எனது மரியாதைக்குரிய வாழ்த்துக்களையும் ஆழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டிட்பா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவுக்காக நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கால பகுதியில் வழங்கப்பட்ட நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மிகவும் விலை மதிப்பற்றவை. அத்துடன் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் அவரது குழுவினர் இக்காலகட்டத்தில் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் துரித செயற்பாடுகளை நான் பாராட்டுகிறேன். இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி மலையக சமூகம் மற்றும் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களை பாதிக்கும் பல அழுத்தமான சமூக பொருளாதார மற்றும் மேம்பாட்டு பிரச்சினைகளை தீர்ப்பதில் தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்த்திருக்கிறேன். பகிரப்பட்ட பாரம்பரியம் மற்றும் இந்தியாவுடனான நீண்டகால உறவுகளால் பிணைக்கப்பட்ட இச்சமூகங்களுக்கு
நிலையான வளர்ச்சி, உள்ளடக்கம் மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்த இலக்கு வைக்கப்பட்ட கொள்கை ஆதரவும் மேம்பட்ட இருதரப்பு ஒத்துழைப்பும் அவசியமாகும். இலங்கையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கணிசமான எண்ணிக்கையினோர் முறையான பூர்வீக ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் இந்திய வெளிநாட்டு குடியுரிமை பெறுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். எனவே நாம் பின்வருவனவற்றை கூறுவதாக அந்த விடயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.